ஹாய் காய்ஸ், நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ், சென்டருக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். பாருங்கள், நல்லா ஜாலியாக முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட போகிறோன்னு சொல்லி தெரியாது. அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து பைக்கில் வேடிக்கை பார்த்துட்டு போகிறதா இருந்தால் அவ்வளோ பிடிக்கும். முன்னாடி உட்காந்துக்கிட்டாங்க. ஆனால் 1.5 வயசு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. ஆனாலுமே அவங்க பின்னாடி வந்து உட்காரவே மாட்டாங்க. முன்னாடியே தான் உட்காந்துட்டு போவாங்க. நம்ம இருக்கிற குவார்ட்டர்ஸ்லேருந்து மெயின் ரோட்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் வரணும். இதுதான் மெயின் ரோடு. இந்த ஊர் பேர் என்னென்னா குன்னக்கொம்பை. இப்போ வந்து நம்ம ஊசி போடுற இடம் இருக்கிற ஊர் வந்து பொங்கலட்டி. இது வந்து நம்ம டிவிஷனுக்கான சிஸ்டர் இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த இன்ஜெக்ஷன் வந்து போட முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து தான் நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க. எங்களோட டிவிஷனில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் இன்ஜெக்ஷன் வந்து அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வந்து போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட பாப்பாவுக்கு வந்து 1.5 இயர்ஸ்க்கான இன்ஜெக்ஷன் தான் நம்ம போடுறதுக்காக வந்திருக்கோம். பாருங்க, அவங்க கடைசி வரைக்குமே இன்ஜெக்ஷனை நம்ம பாப்பா கண்ணில் காட்டவே இல்லை. நாங்கள் வந்து பாப்பா சாப்பிடல அப்படின்னா உனக்கு ஊசி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அப்போ வந்து பயப்படுவாங்க. ஆனால் இந்த சிஸ்டர் வந்து அவ்வளோ சூப்பராக அந்த இன்ஜெக்ஷனை பற்றி அவங்கக்கிட்ட பேசவே இல்லை. உனக்கு ஊசி போட போகிறோம் அப்படின்னா அவங்க சொல்லவே இல்லை. அந்த இன்ஜெக்ஷன் வந்து மறைவாக தான் போட்டாங்க. ஆனால் பாப்பா வந்து அந்த அளவு அழுகவே இல்லை. இப்போ வந்து இன்ஜெக்ஷனை பற்றி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து கோல்டு இருக்கா, ஃபீவர் எதுவும் இருக்கா, அந்த மாதிரி அலர்ஜி அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுவுமே இல்லைன்னு சொன்னோன்னே அந்த இன்ஜெக்ஷனை பற்றி நம்மளுக்கு எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. எதுக்காக இந்த இன்ஜெக்ஷன் வந்து 1.5 இயர்ஸில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க. பாப்பா வந்து அந்த அளவு அழுகவே இல்லை. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,